ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கூல் மெமரிஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற இந்த ட்ரோலிங் கேமை பற்றி தான் ஆட போகிறோம். இல்லை மொத்தமாக 50 லெவலுக்கு மேலே இருக்குன்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு. நம்ம கூட தான் வந்துட்டுருக்கான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு தான் நமக்கு வந்து இந்த கேமை பற்றி சொன்னாப்புல. சொல்லி வந்து ஆடிடா, ஆடி வீடியோ போடுறா அப்படின்னா, இப்போ அவன் சொல்லி கொடுக்குறத வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு இந்த கேமை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏற்கனவே இப்போ 2வது லெவல் வந்துட்டு ஜம்ப் பண்ணி எப்படி வந்துட்டுருக்கேன். நம்ம ஃப்ரெண்டு தான் நமக்கு சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வரான். இல்லைங்க, எங்கேயோ போயிட்டான். இப்போ ஆப்பிளு, பனானா, கோவா, ஆரஞ்சு. ஆப்பிளு, பனானா, இருங்க எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். கிரீன், கோவா, ஆரஞ்சு, அவ்வளோதான். அடுத்து வாவா. அழகாக பண்ணிட்டாங்க. இருங்க ஒரு என்னங்க உள்ளே போயிடுச்சு. நல்லா எடிட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் இதுதாங்க சொன்னேன் ட்ரோலிங்குன்னு. நம்ம எப்போ வந்து ஏதாவது எலிமினேட் ஆகுறோமோ அப்போ வந்து இந்த ட்ரோலிங் இது வரும், நம்மளை கலாய்ச்சி விடும். எப்படியோங்க அந்த இடத்துல ஸ்லிப் ஆன ஒரு தாட்டி, இப்போ ஸ்லிப் ஆகாமல் வந்துட்டோம். இங்கே ஒரு ஜம்ப்பை பண்ணி அங்கே ஒரு போயிடலாம், அவ்வளோதான். அகெயின் நம்ம அங்கே சிவப்பு கலர் இதுலேயே வந்தோம்லங்க, அதே மாதிரி சிவப்பு கலர் நம்ம ஃப்ரெண்டு வந்து கூட்டிகிட்டு போகிறான். இப்படி வான்னு இந்த ப்ரௌனில் ஸ்ட்ரைட்டு, இங்கே ஒரு ஏரோ, குட்டி ஏரோ இருக்குன்னா நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இல்லை ஸ்ட்ரைட்டாக போவோம்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் ஸ்ட்ரைட்டாக போகலான்னு வந்துட்டோம். நம்ம இருங்க அவனை கூப்பிட்டுப்போம். அவனுக்கு இந்த கேம் ஆடுறோம். ஜம்பா எங்க ஏறி மாதிரி ஏறி ஜம்ப். என்னங்க அவனுக்கு நெட்டு கிடைக்கல போலீங்க. திடீர்னு கிட்ட வந்துட்டான். நானே பயன்ட்டேன். கிட்ட போட்டு விட்டானா. இது ஈஸி தான் நினைக்கிறேங்க. இல்லை பொறுமையாக ஜம்ப் பண்ணி போயிடலாம். அடுத்து ஜம்பா இருங்க, ஜம்ப் பண்ணிருக்கான். டோன்ட் ஜம்ப்பாங்க. ஐயோ, நான் நேரத்துக்கு குதிச்சிருப்பேன். சரிங்க, இப்படி தான் போகணுமாம்மா. அதர் வேண்டா போட்டிருக்கு. இல்லை போக முடியுமா? கோவிந்தா. நினச்சேக்கேன் அந்த வழியில் போனால் வந்து விழுக மாட்டேன்னு நினச்சிட்டேன் போனேன். இருங்க, ஏன் இந்த குட்டி வழியை சொல்லியிருக்கானுங்க. நான் வந்து என்னன்னா அந்த வழியாக என்னங்க லைட்டாக திரும்ப செஞ்சேன், அதுக்குள்ள டொம்மைன்னு விழுந்துட்டேன். எனக்கு பொறுமையாக போகலாம், ஓடிடலாம். நம்ம ஃப்ரெண்டுக்காக பார்த்தா அவன் ஃப்ரெண்டு அங்கேயே எங்கேயோ இருக்கான். எங்களை போய் ஜம்ப் பண்ணிட்டு போயிடலாங்க. ஜஸ்ட்டுங்க எங்க நான் கீழே விழுந்துட்டேன்னு பயன்ட்டேங்க. மிரரில் போகணுமா? மிரர்னா எப்பயும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால இல்லை குதிச்சு வந்துட்டேன். லாஸ்ட்டில் எப்பயும் எதாவது ஏமாற்றுவாங்க சொல்லிட்டு நம்ம மஞ்சளில் குதிக்கான்னு சொல்லி ஐடியா பண்ணி குதிச்சேன், வந்துட்டேன். சரிங்க, நம்ம ஃப்ரெண்டு வரமாட்டிங்களா? குச்சி பார்த்தாலும் இல்லை, அவனுக்கு நெட்டு கிடைக்கல போல். சொன்னமா நெட்டு கிடைக்கலாமா? பொறுமையாக அதில் ஏறி ஜம்ப் பண்ணி போயிடலாங்க. அப்படியே வந்துட்டோம் ஜம்ப் பண்ணி. திங்க் ஃபஸ்ட்டு. இன்னொன்று தெரியலைங்க, நம்ம ஜம்ப் பண்ணி போகலாம் அவன் சொல்கிற மாதிரியே. நம்ம என்னங்க எனக்கு தெரிஞ்சு மிரரை கீழே தான் வச்சுக்க நினைக்கிறேன். ஓடிடுவோமா? ஆமாங்க, மிரர் தாங்க வச்சுருக்கேன். நம்ம அழகாக ஓடி வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வெயிட்டிங்கா இந்த பச்சைக்கல் லைன்லேயே போக வேண்டியதான். இங்க பயன்ட்டங்க ஜஸ்ட்டு. அது வந்து அவனுங்க நம்மளை பயமுறுத்துறதுக்காக வச்சுருக்கானுங்க. பார்க்குறதெல்லாம் உண்மை இல்லையாம்மா. இதை பார்த்து நான் பண்ணுறேன்னு பார்த்தீங்க நினச்சேன். என்னன்னா சரி பார்க்குறதெல்லாம் உண்மை இல்லை, அப்போ ப்ளூ இது போக வேணாம், இதில் நேராக போகலான்னு நினச்ச மாதிரி வந்துட்டோம். அடுத்து இங்கே லாவா வந்து இது லாவாவா அப்படின்னு கேட்டான். அப்போ லாவாவில் தான் போகணும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த கெல்லி கேட்டரை வச்சு இவனுங்க நல்லா க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த க்ரியேட் பண்ண நல்லா வந்து சத்தியமாக வந்து ஆடும் சொல்லிகிட்டே இருக்க விழுகிறேன். சரி, ஆனால் இதில் க்ரியேட் பண்ண வந்து நல்லா ஆர்டர் போட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. நல்லா த்ரில்லிங்காகவே தான் இருக்குது. நல்லா த்ரில்லிங்னு சொல்ல முடியாது, நல்லா இதுக்கு கேம் ஆடுறதுக்கு. இங்கே டெலிபோர்ட் ஆகலாமாம்மா? நம்ம நேராக போயிங்க. டெலிபோர்ட்டில் ஏதோ வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ டெலிபோர்ட் ஆகலாம்னு தாங்க போட்டிருக்கான். நம்ம அங்கங்கே போனோம், நேராக தாங்க போனேன். இங்கே முன்னாடி கீழே வச்சுருக்கானா பார்த்தா எதுவுமே இல்லைங்க. போய் சாகிறேன். சரி இருங்க, ஒரு தடவைக்கு வேணால் கெல்லிக்கிட்ட போய் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேண்ணா. ஏன்னா என் ஃப்ரெண்டு அப்படி தான் சொல்கிறான். போய் கெல்லிக்கிட்ட போய் நில்றா, போயிடலாம் அப்படின்னு. இருங்க, கெல்லிக்கிட்ட போவோம். இன்னும் ஒன்றும் நடக்கலன்னு சொன்னால் என்னங்க
கெல்லிக்கிட்ட தான் அவன் போக சொன்னான். கெல்லிக்கிட்ட போயிட்டு போனால் ஒன்றும் நடக்கலை. இருங்க திருப்பி அவன் அதான் போக சொன்னான். அவன் சொன்னது இது காட்டுறாங்க. கெல்லிக்கிட்ட போ அவள் தான் சொன்னான். நான் நினச்சேன் அவன் சும்மா சொல்கிறான் நினச்சேன். கெல்லிக்கிட்ட போனேன். என்னங்க எங்கே அவன் போயிட்டான்? எங்க நம்மளும் ட்ரை பண்ணுவோம். என்னங்க போக முடியல. என்னங்க அவன் போன மாதிரி தாங்க போன குதிச்சிட்டான். நம்ம கீழே விழுந்துட்டோம். என்னங்க அவன் எப்படிங்க போனான்? இந்த சைடும் போனா முடியலங்க. ஐயோ எத்தனை டைம் கீழே விழுகிறோம். இருங்க அவன்கிட்ட கேட்போம். கேட்கலான்னு பார்த்தா அவன் நெட்டு கிடைக்காம சுற்றிக்கிட்டு இருக்கான் நம்மள்கிட்ட வந்து. இருங்க ஒரு ஜம்ப்பு இப்படி தாங்க அவன் சொன்னான். ஓரளவு கேட்டுச்சு. ஃபைண்ட் வே சொல்லி வாயமோல ஃபைண்ட் வேன்னு கோவிந்தான் நாமத்தை போட்டு ஓடணும் விழுகிறான். நம்ம இப்படி ஒரு குறிச்சு சொன்னா ஃபைண்ட். என்னங்க திடீர்னு வந்து ஆக்கர் மாதிரி வரான். நம்ம ஃப்ரெண்டுக்கு நெட்டு கிடைக்காம என்ன ஆகி அப்படின்னு பண்ணுறான் பாருங்க. இதில் ஒரு கூப்பிட்றாங்க ஸ்ட்ரைட்டாக வான்னு. எங்க அவன் ஸ்ட்ரைட்லேயே வந்திருக்கலாமாங்க? இல்லை சேஃபாக போகணுமாம்மா? அவன் ஃப்ரெண்டு மஞ்சள் கலர்லாம் வாடா அந்த இதுலேயும் நேராவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். அவனுக்கு நெட்டு கிடைக்கலைங்க. நெட்டு கிடைக்கலன்னா என்னத்துக்கு சீக்கிரம் முடிச்சிருக்கலாம். எப்படிங்க போகிறது? எங்க ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல. எப்படி போவாது? அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வர சொல்கிறான். எங்க இப்படி போகணுமாங்க? அவன் பின்னாடியே வாருங்க நம்மளை வந்து அழைச்சிட்டு போகிறான் ஒரு டீச்சர் மாதிரி. ஜம்ப்புன்னு போட்டிருக்கான். ஜம்ப் பண்ணோம்னா நம்ம விழுந்துருவோம். இல்லை ஈஸியாக வாருங்க நம்மளுக்காக அங்கே போகிறான். என்னங்க நான் அவன் ஏறி போனான் சொல்லி நானும் ஜம்ப் பண்ண லைட்டாக பட்டேன், விழுந்துட்டேன். ஏங்க நான் நடுவில் என்னன்னா அவன் இப்படி போயிட்டான்னு சரி எனக்கு எப்படி போகணும்னு தெரில. மிரர் ஏறி வச்சிருக்கானா பார்த்தா இல்லை. அதுக்கப்புறம் தான் அடியே வச்சா இப்படி வாடான்னு சொன்னான். அப்படிதான் வந்தேன். இருங்க டெலிபோர்ட் ஆக முடியுமா? இல்லை பட்டனை அமைச்சு ஓப்பன் பண்ணணுமா? இருங்க குதிக்க முடியுமா அந்த பட்டன் கிட்டன்னு பார்த்தா அவன் பயபோல வெளில போயிட்டான்னு நினைக்கிறேன். நமக்கு வெளில போனானா எங்கே போனான்னு தெரியல. நெட்டு கிடைக்காம போயிட்டான். பட்டனை அழுத்துறாங்க போனேன். பட்டனை அழுத்த போனால் பட்டனை அழுத்த முடியல நம்மளால. இருங்க இல்லை என்னங்க திடீர்னு வந்துட்டான். வந்து கூப்பிட்டு போகிறாங்க இப்படி வான்னு. செய் நம்ம ஜம்ப் பண்ணாமல் கீழே வந்துட்டோம். இத்தனை டைம் இவ்வளோ சாகிற மாதிரிங்க. அப்படியே பொறுமையாக போய் ஜம்ப்பு. நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இல்லைங்க அவன் ஃபஸ்ட்டு போட்டோம். ஏன்னா அவன் ஏற்கனவே ஆடி இருக்கான். என்னங்க அடியில் இது ஓப்பனில் வச்சுருக்காங்க போலங்க. இருங்க இன்னொரு டைம் குதிச்சாலும் விழுந்துகிட்டே இருக்குங்க சாமி. அப்படியே பொறுமையாக போகலாங்க. அதில் கொஞ்ச நேரத்துக்கு மேலே அக்காக முடியல. உட்காந்தோம்னா கீழே விழுந்துடுறோம். நம்ம நேராக ஓடுவோம். அவ்வளோதாங்க சொன்னோமா நேராக ஓடி வந்த வேகத்துக்கு நம்ம வந்துட்டோம். கீழே வெள்ளை கலர் லைனை என்னங்க அவன் ஃப்ரெண்டு விழுந்துட்டான். அந்த வெள்ளை கலர் லைனை பார்த்துட்டே பொறுமையாக போகணுமாங்க. வெள்ளை கலர் லைன் பார்த்துட்டே வந்துட்டோம். நெட்டு கிடைக்கலையா என்னன்னு தெரியலைங்க. திடீர்னு வந்து நெட்டு கிடைக்காம எங்கெங்கே திடீர்னு வந்துடுறான். சரிங்க இல்லை போய் என்னங்க எங்கிட்டுங்க நான் அழகானங்க வந்தேன். திடீர்னு பார்த்து பாருங்க ஃப்ரெண்டு கூட போய் விழுந்துட்டான். ஐயோ சாமி என்ன பாருங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்களா என்ன இது பண்ணுறானே. நம்ம அந்த சேப் பாருங்க எத்தனை டைம் அவன் விழுகிறேன்னு பாருங்க. அவன் எத்தனை டைம் இந்த கேம் ஆடி இருக்கான். ஆடிட்டு நமக்கு சொல்லித்தரேன்னு வந்துட்டு அவன் போய் விழுகிறான். இதுங்க நம்ம பொறுமையாங்க இதில் போகணும். எங்க மேலே தான்டா காலை வச்சேன். நேராக போய் ஒரு ஜம்ப்பு. என்னங்க கல் தாங்க காலை வச்சேன். கல் வச்சு நீ வந்துட்டான். இருங்க கொஞ்சம் ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். இதில் பொறுமையாக நம்ம உட்காந்து போனோம்னா ஈஸியாக போயிடலாம் போல். எங்க அதே தான் நம்ம ஃப்ரெண்டும் பண்ணுறான். அப்படி தான் சொல்லியிருக்கான். இருங்க அப்படியே பொறுமையாக போய் அவ்வளோதான் கொஞ்சம் ஜம்ப்பு. நம்ம ஃப்ரெண்டும் வந்துட்டான். இருங்க அப்படியே போகலாம். என்னங்க கீழே வந்துட்டேன். இருங்க எங்க படுத்துட்டு போகிறான். எங்க இதில் படுத்துட்டு போகணுமாங்க. நம்ம நேராக போனாலும் ஜம்ப் பண்ணி போனாலும் கீழே விழுந்துருவோம். நம்ம இதில் படுத்துக்கிட்டே போனோம்னா ஈஸியாக போயிடலாமாம்மா. என் ஃப்ரெண்டு தான் சொல்கிறான். அப்படி சொல்லி என்னடா கிறுக்குத்தரம் அப்போலாம் அவன் கல்லில் வந்துட்டுனாலுங்க என்னடா கிறுக்குத்தனம் பேசிகிட்டு இருக்கேன்னா. என்னங்க அவன் தாங்க எனக்கு சொல்லி கொடுத்தான். சொல்லி கொடுத்தவன் பின்னாடி வர நான் முன்னாடி வந்துட்டேங்க. இல்லைங்க இல்லை பச்சை கலர் போவோம்.
ஏங்க பச்சை கலர் வந்து எப்பயும் க்ரீன் கலர்னு சொல்லிட்டு நல்ல கலர்னு சொல்லிட்டு போனா இந்தாட்டி இங்க பச்சை கலரில் போனால் இதுங்க சிவப்பு கலரில் போவோம். இருங்க இதுலேயும் சிவப்பு கலரில் போயிடலாம். ஓ அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டான். வாட் இஸ் த 1+1 2? ஏங்க 1+1 2 நானே. 1+1 11 ஆமாங்க. இதுங்க 1 199 எதுலேருந்து வந்துச்சு? எக்குலேருந்து தாங்க கோழியே வந்துச்சு. முட்டையிலேருந்து தாங்க முட்டையிலேருந்து தாங்க கோழி வந்துச்சு. கரெக்டானுங்க. இப்போ சிக்கனில் போனோம். என்னதுங்க ஆன்சர் வந்து என்னடா? அப்போ முட்டையிலேருந்து கோழி வந்துச்சு, இப்போ கோழிலேருந்து முட்டை வந்துச்சுன்னா அதுவும் இல்லை. ஜம்ப் பண்ணி போகணுமாங்க? பதில் தெரியலைங்க. இப்போ முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா இல்லை கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா? இந்த கேள்வி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க. இது மேலே அந்த பொறுமையாக போனோம்னா நமக்கு நாமத்தை போட்டு விட்டானுங்க. இருங்க அப்படியே போய் ஜம்ப் பண்ணி போகலாங்க. அது குட்டியாக இருக்கிறனால பொறுமையாகவே பண்ணணும். கீழே விழுந்தா இப்போ நம்ம ஃப்ரெண்டு நமக்கு சொல்லித்தான்னு வந்து அவன் கீழே விழுகிறான். இருங்க அப்படியே ஒரு ஜம்ப்பு. அவ்வளோதாங்க, எப்படி வந்துட்டோம். அவன் என்னங்க அவனும் விழுகிறான் நானும் விழுகிறேன். எனக்கு சொல்லித்தர வேண்டாம், அவன் விழுகிறான். நான் என்ன செய்ய? பார்த்தா இதுங்க அந்த சிவப்பு கலர் மேலே போக சொல்கிறாங்க. சிவப்பு கலர் மேலே போய் ஜம்ப்பு. எப்படியோ நிச்சயம் வந்துட்டேங்க. இந்த சைடு வந்தால் வாக் பெட்டர் அதர் சைடுன்னு போட்டிருக்கு. இதில் வந்து பொறுமையாக போகலாம். என்னங்க என் காற்றுல மிதந்துட்டு வரான். இதுங்க அந்த வழியார போகணுன்னு நினைக்கிறேன். கண்ணுக்கு தெரியாத வழியே வச்சுருக்கானுங்க. இதுங்க இப்போ என்ன பண்ணுறான்? ஓடிட்டுருக்கான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தெரியுமான்னு தெரியலைங்க. என்னமோ வந்து தடுக்குறீங்க முன்னாடி ஏதோ செவுறு மாதிரி. உங்களுக்கு இருங்க செவுறுமா என்னமோ தடுத்து என்னங்க கீழே தள்ளி விடுது. இன்னும் கீழே தள்ளி விட்டுருச்சுங்க. என்னமோ வழியில் என்னமோ இருக்குங்க. கரெக்டாக நான் அப்படி போகும்போது பார்த்தா வழியில் என்னமோ காட்டுச்சுங்க. என்ன தெரியுது பாருங்க லைட்டாக. இதுங்க திரும்பி பார்ப்போம். செவுறு வச்சுருக்கானுங்க, அதுவும் கண்ணுக்கு தெரியாதுங்க. சத்தியம் சொல்கிறாங்க, மாசானது. எவன் எடிட் பண்ணுவாங்க? கண்ணுக்கு தெரியாமல் வச்சுருக்கானுங்க. என்னங்க சத்தியமாக அதை இது பண்ணவன் வந்து பக்காவாக இது பண்ணியிருக்காங்க. இருங்க நம்ம மேலே அவங்க பார்த்து பொறுமையாக சொல்கிறான். நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குதுங்க. எப்படிங்க போகிறது? இருங்க மேலே இருக்கிற அதெல்லாம் பார்க்க சொல்கிறான் போலங்க. மேலே இருக்கிறதுங்க இப்படியே பொறுமையாக வந்து அவன் நமக்கு வந்து வழி காட்டிட்டு இப்படியே வந்து கண்ணுக்கு தெரியாத வச்சு வழியை மேலே வச்சுருக்கானுங்க. நமக்கு எப்படிங்க தெரியும்? இருங்க அவன் பண்ணுறான். காண்டு போகணுமாங்க? ஐயோ நான் சத்தியமாக சொல்கிறேங்க, இது பண்ண வந்து ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பான். என்னங்க சவு கலர் போகணுமா? அவன் ப்ளூ கலரில் போக சொன்னாங்க. என்னங்க ப்ளூ கலரில் போனாலும் விழுகிறோம். 2 கலர்லேயும் போயிட்டு வந்துட்டுங்க. இப்போ பிங்க் கலர்னு நினைக்கிறேன். பிங்க் கலரில் போனால் நான் கடவுள். 3 கலர்லேயும் போயிட்டேன். இருங்க நம்ம ஃப்ரெண்டு வாடி நமக்காக வந்துட்டான் திரும்பி. அது கண்ணாடி கிளாஸுங்க, நம்மளே தெரியாமல் போயிருக்கு. இல்லை ஜம்ப் பண்ணி போகலாங்க. இல்லை கொஞ்சம் லேட்டானாலும் வந்து நம்ம வலிக்கு விட்டு விழுகிறோம். இந்நேரத்துக்கு விழுந்திருக்க வேண்டியது. இப்படியே வந்து ஏதோ பக்கில் தெரியல ஏதோ வந்துட்டு தெரிஞ்சுட்டேன். இங்கே அலோக் இருக்காங்க, கெல்லி இருக்கா. கெல்லியை சொல்கிறத ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கங்க. அலோக் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம். அதான் கெல்லி சொல்கிறதே ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இது வரைக்கும் கெல்லியே சொல்லியிருக்கான். கெல்லி சொன்னதான் கேட்டு அலோக் சொன்னதெல்லாம் வந்து இதுங்க. எப்படியோங்க நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டான். ஸோ கடவுளே வந்துட்டான்னு சொல்லிட்டு நான் குதிச்ச பாவத்துக்கு நம்மளை வந்து ப்ராங்க் பண்ணி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொன்று அங்கே தான் இருக்கும். எப்படியோ வந்தாச்சோ. இருங்க இது நகரான்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க ஜஸ்ட்டில் நிற்க பார்த்தீங்களா? இந்த நேரத்துக்கு கீழே விழுதுங்களும் பாருங்க நம்ம ஃப்ரெண்டு அங்கே. ஓ கடவுளே எங்கெங்கே வச்சுருக்கான்னு தெரியலைங்க. ஆனால் சத்தியமாக இது க்ரியேட் பண்ண நல்லா இருங்க. இந்த மேப் கோடை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இல்லை கமெண்ட் செக்ஷன்லையும் எங்கேயும் பின் பண்ணி வைக்கிறேங்க. ஆடணும் விருப்பம் இருக்கிறவங்க ஆடுங்க. எப்படியோ வந்து வந்துட்டோங்க. இது லாஸ்ட் ஒன்று மாறாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. ஒரு வழியாக கங்க்ராச்சுலேஷன் கம்ப்ளீட்லி 50 லெவல். ஒரு வழியாக நம்ம இந்த கேமை முடிச்சிட்டோங்க.
நம்ம கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேங்க. மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ்.